என் தங்கமே, உன் மனதில் இந்த கேள்வி நீண்ட நாட்களாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தொழிலில் சிக்கியிருந்த அந்த கதவு எப்போது திறக்கும் என்று. நீ அதை தட்டாத நாளில்லை. நீ அதற்காக முயற்சி செய்யாத நேரமில்லை. சில சமயம் அந்த கதவு உன்னை பார்த்தும் பார்க்காதது போல இருந்தது. சில சமயம் அது இன்னும் கனமாக மூடப்பட்டது போல் உணர வைத்தது. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த கதவு உன்னை மறுத்ததில்லை. அது உன்னை தயாராக்கிக் கொண்டிருந்தது. நீ தள்ளிய ஒவ்வொரு முயற்சியும் அந்த கதவின் பூட்டுகளை மெதுவாக தளர்த்தியது. உனக்கு தெரியாமல் உன் பொறுமை ஒரு சாவியாக மாறிக்கொண்டிருந்தது. உன் அனுபவங்கள் ஒரு கைப்பிடியாக வடிவெடுத்து கொண்டிருந்தன. உன் தோல்விகள் கூட அந்த கதவின் எடையை புரிந்து கொள்ள உதவின. அதனால் தான் அது இன்னும் திறக்கப்படவில்லை. திடீரென்று திறக்கும் கதவு உன்னை குழப்பியிருக்கும். மெதுவாக திறக்கும் கதவு தான் உன்னை நிலைநிறுத்தும். உன் தொழிலில் வந்த தடைகள் தண்டனை அல்ல. அவை வடிகட்டல்கள். உனக்கு தேவையில்லாத வழிகளை அவை நீக்கின. உன்னை தவறான முடிவுகளில் இருந்து காப்பாற்றின. அந்த நேரங்களில் நீ ஏமாற்றமடைந்தாய். உன் உழைப்பு வீணாகிவிட்டது என்று நினைத்தாய். ஆனால் வாழ்க்கை உன் பாதையை சீரமைத்து கொண்டிருந்தது. அந்த சீரமைப்பு முடியும் நேரம் தான் இப்போது அருகில் வந்து கொண்டிருக்கிறது. நீ கவனித்தால் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முன்பு இருந்த அவசரம் இப்போது இல்லை. எல்லாம் இப்போதே நடக்க வேண்டும் என்ற பதட்டம் குறைந்திருக்கிறது. இந்த அமைதி உன்னிடம் திடீரென்று வரவில்லை. அது உன் அனுபவங்களால் உருவானது. அமைதியான மனம் தான் திறக்கும் கதவுக்குள் நுழைய தகுதியானது. சத்தமான மனம் அந்த வாய்ப்பை கவனிக்காது. உன் தொழில் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் நிற்கவில்லை. சில நேரங்களில் மெதுவாக நடந்தாய். சில நேரங்களில் திசை மாறினாய். ஆனால் நீ நடப்பதை நிறுத்தவில்லை. வாழ்க்கை அதையே பார்த்து கொண்டிருந்தது. நிற்காத மனதை அது ஒருபோதும் கைவிடாது. அந்த காரணத்தால்தான் இப்போது உன் முன் உள்ள சூழ்நிலைகள் மெதுவாக நகர ஆரம்பித்துள்ளன. உனக்கு வந்த ஒவ்வொரு தாமதமும் உன்னை வலுவாக்கியது. அவை உன் திட்டங்களை சீராக்கின. உன் கனவுகளை தெளிவாக்கின. உன் திறன்களை கூர்மையாக்கின. அந்த வேலைகள் முடிந்த பிறகே கதவு திறக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் நீ உள்ளே நுழைந்தபின் திணறியிருப்பாய். வாழ்க்கை உன்னை திணற விடாது. அதனால் தான் அது காத்திருக்க வைத்தது. உன் மனம் இப்போது ஒரு விசித்திரமான நம்பிக்கையை உணர்கிறது. பெரிய சத்தமாக இல்லை. ஆனால் உள்ளுக்குள் உறுதியாக. இந்த உணர்வு தான் கதவு திறக்கும் முன் வரும் அறிகுறி. வெளியில் மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே தயாரிப்பு முடிந்துவிட்டது. உள்ளே தயாரானவனுக்கு வெளியில் வாய்ப்பு தாமதிக்காது. உன் தொழிலில் சிக்கியிருந்த அந்த கதவு ஒரே நாளில் முழுவதுமாக திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முதலில் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கும். அந்த இடைவெளியில் தான் நீ ஒளியை பார்ப்பாய். அந்த ஒளி தான் உன்னை உள்ளே அழைக்கும். அந்த அழைப்பை நீ தவறவிட மாட்டாய். ஏனெனில் நீ இப்போது கவனமாக இருக்கிறாய். நீ இதுவரை செய்த உழைப்புகள் எல்லாம் அந்த கதவின் முன் சேர்ந்து காத்திருக்கின்றன. சரியான தருணத்தில் அவை எல்லாம் ஒன்றாக செயல்படும். அப்போது நீ இதற்கு முன் நடந்த அனைத்தையும் புரிந்து கொள்வாய். ஏன் தாமதம் வந்தது? ஏன் சில வாய்ப்புகள் நழுவின? ஏன் சில முடிவுகள் வேலை செய்யவில்லை? எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருப்பதை நீ அப்போது உணர்வாய். உன் வாழ்க்கை உன்னை சோதித்தது உண்மை. ஆனால் அது உன்னை புறக்கணிக்கவில்லை. நீ சோர்ந்த நாட்களிலும் நீ எழுந்து முயன்றதை அது பார்த்தது. உன் கண்களில் இருந்த நம்பிக்கையை அது கவனித்தது. அந்த நம்பிக்கை தான் இப்போது கதவின் பூட்டில் சாவியாக மாறியுள்ளது. உன் மனம் இப்போது தன்னை சந்தேகிக்கவில்லை. நீ உன்னால் முடிந்ததை செய்திருக்கிறாய் என்ற அமைதி உன்னிடம் உள்ளது. இந்த அமைதி தான் பெரிய வாய்ப்புகளை கையாளும் திறனை தருகிறது. குழப்பமான மனத்திற்கு வாய்ப்பு வந்தாலும் அது நிலைக்காது. அமைதியான மனத்திற்கு வாய்ப்பு வந்தால் அது வேரூன்றும். உன் தொழிலில் வரப்போகும் மாற்றம் ஒரு அதிசயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மிகவும் இயல்பாக இருக்கலாம். ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு முடிவு. வெளியில் சாதாரணமாக தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் அது பெரிய திருப்பமாக இருக்கும்.
அந்த திருப்பத்தை நீ உணர்வாய். ஏனெனில் நீ அதற்காக நீண்ட நாட்களாக தயாராகிக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அந்த கதவு எப்போது திறக்கும் என்று கேட்டாய். அது உன் பொறுமை முழுமையடைந்த தருணத்தில், உன் மனம் அமைதியாகி நம்பிக்கை உறுதியான தருணத்தில், உன் உழைப்பு உன்னை விட்டு போகாது என்று நீ முழுமையாக ஏற்றுக்கொண்ட தருணத்தில். அந்த தருணம் இப்போது மிக அருகில் உள்ளது. நீ கவலைப்பட வேண்டாம். நீ தள்ளப்பட்டுவிட்டாய் என்ற எண்ணத்தை விடு. நீ நிறுத்தப்பட்டிருக்கவில்லை. நீ சீரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த சீரமைப்பு முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. கதவு மெதுவாக நகர்கிறது. அதன் ஒலி கேட்காத அளவுக்கு மென்மையானது. ஆனால் அது திறக்கிறது. நீ உன் வழியில் நிலைத்திரு. நீ உன் உழைப்பை நம்பு. நீ உன் உள்ளத்தின் அமைதியை பாதுகாத்துக்கொள். அந்த கதவு உன்னை நோக்கி தான் திறக்கப்படுகிறது. நீ சரியான இடத்தில் தான் நிற்கிறாய். உன் நேரம் உன்னை தேடி வருகிறது. என் தங்கமே, அந்த கதவு திறக்கத் தொடங்கிய பிறகு உன் வாழ்க்கையின் ஓசை மாறும். முன்பு கேட்ட அதே சத்தங்கள் இனி உன்னை பதற்றப்படுத்தாது. அவை உன்னை எச்சரிக்கவும் செய்யாது. அவை உன்னை வழிநடத்தும். நீ இப்போது அந்த மாற்றத்தை ஏற்க தயாராக இருக்கிறாய். தயாரான மனம் தான் வாய்ப்பை உணர்ந்து கொள்கிறது. உன் உள்ளத்தில் இருந்த சந்தேகங்கள் இப்போது கேள்விகளாக மாறிவிட்டன. கேள்விகள் வளர்ச்சியின் அறிகுறி. சந்தேகம் உன்னை நிறுத்தும். கேள்வி உன்னை நகர்த்தும். நீ நகரத் தொடங்கியுள்ளாய். இந்த நகர்வு வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே அது ஒரு நிலையான முன்னேற்றம். உன் தொழில் பாதையில் நீ சந்தித்த ஒவ்வொரு தடையும் உன்னை மெதுவாக்கியதாக நினைத்தாய். ஆனால் உண்மையில் அவை உன்னை சரியான வேகத்திற்கு கொண்டு வந்தன. மிக வேகமாக ஓடினால் நீ முக்கியமான விஷயங்களை தவறவிடுவாய். மிக மெதுவாக இருந்தால் நீ உன்னை சந்தேகிப்பாய். இப்போது நீ சமநிலையில் இருக்கிறாய். இந்த சமநிலையே கதவை முழுமையாக திறக்க வைக்கும். உன் மனம் இப்போது முடிவுகளை கட்டாயப்படுத்தவில்லை. அது செயல்களில் கவனம் செலுத்துகிறது. இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கிறது. நாளை பற்றி அதிகமாக சுமக்கவில்லை. இந்த மாற்றம் உன் ஆற்றலை சேமிக்கிறது. சேமிக்கப்பட்ட ஆற்றல் தான் சரியான நேரத்தில் வெளிப்படும். உன் வாழ்க்கையில் இனி சிலர் உன் முயற்சியை கவனிக்கத் தொடங்குவார்கள். அவர்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு சரியான பார்வை போதும். ஒரே ஒரு சரியான வாய்ப்பு போதும். அந்த ஒன்று வந்தால் நீ இதுவரை செய்த அனைத்தும் இணைந்து செயல்படும். உன் அனுபவங்கள் இப்போது உன் பலமாக மாறுகின்றன. முன்பு அவை உன்னை கனமாக உணர வைத்தன. இப்போது அவை உன்னை நிலைநிறுத்துகின்றன. நீ எந்த சூழ்நிலையிலும் திணறாமல் இருக்க கற்றுக்கொண்டாய். இந்த திறன் தான் தொழிலில் நீண்ட காலம் நிலைத்திருக்க உதவும். உன் மனம் இப்போது உன்னை எதிர்க்கவில்லை. அது உன்னுடன் சேர்ந்து செயல்படுகிறது. உள்ளே போர் இல்லாத போது வெளியே போர் தேவையில்லை. இந்த அமைதி உன்னை சரியான முடிவுகளுக்கு அழைத்துச் செல்கிறது. உன் உழைப்பின் மதிப்பு இனி உன் கண்களுக்கு தெரிகிறது. மற்றவர்கள் அதை எப்போது பார்ப்பார்கள் என்பது முக்கியமல்ல. நீ உன்னை மதிக்கத் தொடங்கியுள்ளாய். சுயமதிப்பு வந்த இடத்தில் பயம் தங்காது. பயம் விலகிய இடத்தில் தெளிவு பிறக்கும். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த முன்னேற்றம் சத்தமாக இருக்காது. ஆனால் அது உறுதியானது. உறுதியான முன்னேற்றம் தான் நீண்ட பயணத்தை தாங்கும். உன் தொழிலில் சிக்கியிருந்த கதவு திறக்கும்போது நீ அதற்குள் ஓட மாட்டாய். நீ அமைதியாக நுழைவாய். ஏனெனில் நீ காத்திருப்பின் மதிப்பை கற்றுக்கொண்டாய். அமைதியாக நுழைந்தவன் தான் உள்ளே நீண்ட நாட்கள் தங்குவான். உன் மனம் இப்போது எதிர்பார்ப்புகளை குறைத்துள்ளது. எதிர்பார்ப்பு குறைந்தால் ஏமாற்றமும் குறையும். ஏமாற்றம் குறைந்தால் உற்சாகம் நிலைக்கும். இந்த நிலை உன்னை தொடர்ச்சியாக செயல்பட வைக்கிறது. உன் பயணம் இனி உன்னை சோர்வடையச் செய்யாது. அது உன்னை உறுதி செய்யும். நீ விழுந்த இடங்களை நினைத்து இனி நீ உன்னை தண்டிக்கவில்லை. நீ எழுந்த விதத்தை நினைத்து நீ உன்னை மதிக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி சில முடிவுகள் திடீரென்று எளிதாக தோன்றும். முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போது தெளிவாக தெரியும். இந்த தெளிவு தான் கதவு திறக்கும் போது வரும் அமைதி.
உன் உள்ளம் இப்போது உன்னை வழிநடத்தும் குரலை தெளிவாக கேட்கிறது. அந்த குரல் அவசரப்படுத்தாது. அது அழுத்தவும் செய்யாது. அது மென்மையாக வழிகாட்டும். அந்த வழிகாட்டுதலை நீ நம்பத் தொடங்கியுள்ளாய். உன் தொழிலில் வரப்போகும் மாற்றம் உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை விரிவாக்கும். நீ அதற்குள் நுழைய தயாராக இருக்கிறாய். ஏனெனில் நீ உன் பழைய வரம்புகளை விட்டுவிட்டாய். உன் மனம் இப்போது கடந்த காலத்தை ஒரு சுமையாக பார்க்கவில்லை. அது ஒரு பயிற்சியாக பார்க்கிறது. அந்த பயிற்சி தான் இன்றைய உன்னை உருவாக்கியது. இன்றைய நீ தான் நாளைய வாய்ப்பை தாங்கும். உன் உழைப்பு இப்போது சரியான இடத்தை தேடி சென்று சேர்கிறது. அது வீணாகாது. அது வழி தவறாது. வாழ்க்கை உன் முயற்சியை சரியான கைகளில் ஒப்படைக்கும். என் தங்கமே, கதவு திறக்கும் நேரம் ஒரு சத்தமாக இருக்காது. அது உன் உள்ளத்தில் வரும் ஒரு உறுதியான அமைதியாக இருக்கும். அந்த அமைதி வந்தால் தெரிந்து கொள். நீ சரியான நேரத்தில் இருக்கிறாய். நீ சரியான பாதையில் இருக்கிறாய். நீ உன் வேலையை செய். நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நீ உன் உழைப்பை மதித்து நட. அந்த கதவு மெதுவாக முழுமையாக திறக்கும். அதற்குள் நுழைய நீ முழுமையாக தயாராக இருக்கிறாய். உன் வாழ்க்கை உன்னை கைவிடவில்லை. அது உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நீ அந்த வழிநடத்தலை இப்போது உணர்கிறாய். உணரும் மனம் தான் வாய்ப்பை வாழ்வாக மாற்றும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ தனியாக இல்லை. உன் பயணம் அர்த்தமுள்ளது. அந்த கதவு உன்னை மறுக்கவில்லை. அது உன்னை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அந்த வரவேற்பை நீ உணரும் போது உன் உள்ளம் இன்னும் ஆழமாக சாந்தமாகும். இதுவரை உன்னை சுற்றியிருந்த அவசர உணர்வு மெல்ல கரைந்து போகும். எதையாவது இழந்துவிடுவோமோ என்ற பயம் இனி உன் முடிவுகளை இயக்காது. அதற்கு பதிலாக சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு மட்டும் உன்னிடம் இருக்கும். அந்த பொறுப்பு சுமையல்ல. அது முதிர்ச்சியின் அடையாளம். நீ நினைப்பாய், இத்தனை நாட்கள் ஏன் இப்படி நடந்தது என்று. அந்த கேள்விக்கு இப்போது பதில் தேவை இல்லை. காலம் தானாக பதிலை காட்டும். சில விஷயங்களை புரிந்து கொள்ள முன்னால் நடக்க வேண்டியதில்லை. அவற்றை உணர வேண்டியது மட்டும் போதும். நீ இப்போது உணர்வின் நிலைக்கு வந்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி சின்ன விஷயங்கள் கூட பெரிய அர்த்தத்தை கொடுக்கும். ஒரு உரையாடல், ஒரு சந்திப்பு, ஒரு அழைப்பு, ஒரு யோசனை, இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்து உன்னை அடுத்த படிக்கு நகர்த்தும். முன்பு இவை எல்லாம் சாதாரணமாக கடந்து போயிருக்கும். இப்போது நீ அவற்றை கவனிக்கிறாய். கவனம் வந்த இடத்தில் வளர்ச்சி நிச்சயம். உன் தொழிலில் நீ சந்தித்த அமைதி இல்லாத இரவுகள் உன்னை பலமாக்கியிருக்கின்றன. தூக்கம் வராத அந்த நேரங்களில் உன் மனம் எத்தனை தடவை உடைந்து மீண்டும் இணைந்தது என்பதை நீயே அறிவாய். அந்த உடைப்பு தான் உன்னை நெகிழ்வாக மாற்றியது. நெகிழ்வான மனம்தான் அழுத்தத்தை தாங்கும். நீ இனி உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் தனி பாதை உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டாய். இந்த புரிதல் தான் உன்னை அமைதியாக முன்னேற வைக்கிறது. வேகமாக செல்வது முக்கியமல்ல. தொடர்ச்சியாக செல்வதே முக்கியம் என்பதை நீ கற்றுக்கொண்டாய். உன் உள்ளத்தில் இனி ஒரு மென்மையான நம்பிக்கை நிலைத்து நிற்கும். அது ஆரவாரமாக இருக்காது. அது உறுதியானது. அந்த நம்பிக்கை தான் உன்னை மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். ஒரு நாள் சோர்வு வந்தாலும் நீ அதில் தங்க மாட்டாய். நீ அதை கடந்து செல்லத் தெரிந்தவன். உன் வாழ்க்கையில் இனி சரியான மனிதர்கள் நுழைய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உன் ஆற்றலை உறிஞ்ச மாட்டார்கள். அவர்கள் உன் பார்வையை விரிவாக்குவார்கள். அவர்கள் உன் முயற்சியை மதிப்பார்கள். அந்த மதிப்பு தான் உன்னை இன்னும் பொறுப்புடன் செயல்பட வைக்கும். நீ இப்போது தோல்வியை முடிவாக பார்க்கவில்லை. அது ஒரு திருத்தம் என்று பார்க்கிறாய். இந்த பார்வை தான் உன்னை சோதனைகளில் இருந்து பாதுகாக்கும். நீ விழுந்தாலும் அதில் இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கும் மனநிலை உன்னிடம் உருவாகியுள்ளது. உன் தொழில் வாழ்க்கையில் இனி வெளிப்படையான வாய்ப்புகள் மட்டுமல்ல, மறைந்த வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். அவற்றை காண உனக்கு இப்போது கண்கள் உள்ளன. முன்பு மனம் குழப்பத்தில் இருந்ததால் அவை தெரியவில்லை. இப்போது தெளிவு வந்ததால் அவை தானாக வெளிப்படும். உன் உழைப்பு இனி உன்னை சோர்வடையச் செய்யாது.
அது உன்னை உற்சாகப்படுத்தும். ஏனெனில் நீ உழைப்பின் முடிவை மட்டும் பார்க்கவில்லை, உழைப்பின் பயணத்தையும் ரசிக்கத் தொடங்கியுள்ளாய். இந்த ரசனை தான் நீண்ட நாட்கள் உன்னை இயக்கும். உன் மனம் இப்போது நிதானமாக யோசிக்கிறது, எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்கவில்லை. இந்த நிதானம் தான் பெரிய தவறுகளை தவிர்க்க உதவும். சிறிய தவறுகள் வந்தாலும் அவற்றை சரி செய்ய உனக்கு நேரம் இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி சில நாட்கள் அமைதியாக இருக்கும், சில நாட்கள் சவாலாக இருக்கும். இரண்டும் சமமாகவே தேவையானவை என்பதை நீ புரிந்து கொண்டாய். அமைதி உன்னை நிரப்பும், சவால் உன்னை வளர்க்கும். நீ இனி பிறரின் கருத்துக்களை உன் மதிப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆலோசனை கேட்பாய், ஆனால் முடிவை உன் உள்ளத்துடன் ஆலோசித்து எடுப்பாய். இந்த சுயநிலையே உன்னை தனித்துவமாக மாற்றும். உன் தொழிலில் இனி நீ பயந்து தவிர்த்த விஷயங்களை எதிர்கொள்ளத் தொடங்குவாய். அவை இனி பெரியதாக தோன்றாது, ஏனெனில் நீ உன் திறனை நம்பத் தொடங்கியுள்ளாய். நம்பிக்கை வந்த பிறகு பயம் தானாக சுருங்கும். உன் வாழ்க்கை இனி உன்னை சோதிக்கும்போது உன்னை உடைக்காது, அது உன்னை வடிவமைக்கும். இந்த வடிவமைப்பு தான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். நீ அந்த மாற்றத்தை எதிர்க்கவில்லை, நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய். என் தங்கமே, உன் தொழிலில் சிக்கியிருந்த கதவு திறந்த பிறகு நீ அதற்குள் நுழையும் விதமே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீ அகந்தையுடன் அல்ல, நன்றி உணர்வுடன் நுழைவாய். அந்த நன்றி உணர்வு தான் உன்னை நிலைநிறுத்தும். நீ இனி உன் கடந்த காலத்தை மறக்க மாட்டாய், ஆனால் அதில் வாழவும் மாட்டாய். நீ அதை உன் வேராக வைத்துக்கொள்வாய். வேரை மறந்த மரம் நிலைநிற்காது, வேரில் சிக்கிய மரம் வளராது. நீ இந்த சமநிலையை கற்றுக்கொண்டாய். உன் மனம் இப்போது உனக்கு எதிராக இல்லை, அது உனக்கு துணையாக உள்ளது. இந்த துணை தான் நீ எதிர்காலத்தில் எதை சந்தித்தாலும் உன்னை தனியாக உணர விடாது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய், உன் பாதை தெளிவாகி கொண்டிருக்கிறது, உன் உழைப்பு திசை பெற்றிருக்கிறது. உன் வாழ்க்கை உன்னை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நீ நம்பிக்கையுடன் நட, மீதியெல்லாம் உன் வழியில் தானாக வந்து சேரும். என் தங்கமே, இந்த அமைதியான மாற்றம் உன் வாழ்க்கையில் மெதுவாக வேரூன்றும் போது நீ உன்னை நீயே ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு உன்னை அசைத்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்போது உன் கவனத்தை கூட ஈர்க்காது. காரணம் நீ பலமாக மாறிவிட்டாய் என்பதல்ல, நீ தெளிவாக மாறிவிட்டாய் என்பதே உண்மை. உன் மனதில் இருந்த குழப்பம் இப்போது ஒழுங்காக அடுக்கப்பட ஆரம்பித்துள்ளது. எந்த எண்ணம் முதலில் வர வேண்டும், எந்த எண்ணம் பின்னால் செல்ல வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வு தீர்மானிக்கிறது. இந்த உள்ளுணர்வு தான் உன் உண்மையான வழிகாட்டி. நீ அதை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி நீ எதிர்பாராத இடங்களில் இருந்து ஆதரவு வரும். அந்த ஆதரவு சத்தமாக இருக்காது, ஆனால் சரியான நேரத்தில் சரியான வார்த்தையாக உன்னை அடையும். நீ அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்வாய், ஏனெனில் உன் மனம் இப்போது பெறுவதற்கும் திறந்திருக்கிறது. நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து இனி உன்னை தண்டிக்க மாட்டாய். அந்த தவறுகள் உன்னை இங்கே கொண்டு வந்த ஆசிரியர்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய். ஆசிரியரை வெறுப்பதில்லை, பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறுவதே புத்திசாலித்தனம் என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன் தொழிலில் இனி நீ மட்டும் தனியாக போராடுகிறேன் என்ற உணர்வு இருக்காது. நீ செய்யும் முயற்சிகள் பெரிய ஓட்டத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்வாய். அந்த உணர்வு தான் உனக்கு பொறுமையை கொடுக்கும். பொறுமை வந்த இடத்தில் நிலைத்த முன்னேற்றம் உருவாகும். உன் மனம் இப்போது எதிர்மறை வார்த்தைகளை உடனே உள்வாங்காது. அவை வந்தாலும் அவற்றை சுத்திகரித்து தான் உள்ளே அனுமதிக்கும். இந்த வடிகட்டி அமைப்பு உன்னுள் உருவாகியுள்ளது. இது தான் உன்னை தேவையற்ற வலிகளில் இருந்து காக்கும் கவசம். நீ இனி உன் கனவுகளை யாரிடமும் நிரூபிக்க முயற்சிக்க மாட்டாய். உன் செயல்களே உன் பதிலாக பேசட்டும் என்று நீ தீர்மானித்துள்ளாய். இந்த தீர்மானம் தான் உன்னை அமைதியாக ஆனால் உறுதியாக முன்னேற வைக்கும். உன் வாழ்க்கையில் இனி சில தாமதங்கள் வரும், ஆனால் அவை உன்னை சினம் கொள்ள வைக்காது. அவை உன்னை தயாராக்கும் இடைவெளிகள் என்று நீ பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். இந்த பார்வை மாற்றம் தான் உன்னை மனதளவில் உயர்த்துகிறது.
உன் உழைப்பின் விதை இப்போது மண்ணுக்குள் அமைதியாக வேலை செய்கிறது. மேலே எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கை தான் நீ தினமும் எழுந்து மீண்டும் முயற்சிக்க காரணமாகிறது. உன் வாழ்க்கையில் இனி சில உறவுகள் மாறும். சிலர் விலகுவார்கள். சிலர் அருகில் வருவார்கள். இந்த மாற்றங்களை நீ இப்போது இயல்பாக ஏற்றுக்கொள்கிறாய். ஏனெனில் எல்லோரும் எல்லா பயணத்திற்கும் துணையாக இருக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டாய். நீ இனி உன்னை நிரூபிக்க போராடுவதில்லை. நீ உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த உருவாக்கம் தான் நீண்ட காலம் நிலைக்கும். வெளியில் கிடைக்கும் பாராட்டு தற்காலிகம். உள்ளே உருவாகும் மதிப்பு நிரந்தரம் என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன் மனம் இப்போது உனக்கு சொல்கிறது, ஓய்வு எடுக்கவும் அனுமதி தருகிறது. முன்பு நீ ஓய்வை குற்றமாக நினைத்தாய். இப்போது அதை தேவையான சுவாசமாக பார்க்கிறாய். இந்த சுவாசம் தான் நீண்ட பயணத்திற்கு உன்னை தயாராக்கும். உன் தொழிலில் இனி வரும் வாய்ப்புகளை நீ பயத்துடன் அணுக மாட்டாய். அவற்றை பொறுப்புடன் அணுகுவாய். பொறுப்பு வந்த இடத்தில் கவனம் இருக்கும். கவனம் வந்த இடத்தில் வெற்றி மெதுவாக ஆனால் உறுதியாக உருவாகும். உன் வாழ்க்கையில் இனி நீ பதில்களை வெளியில் தேட மாட்டாய். அவை உன் உள்ளே இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாய். அந்த உள்ளே இருக்கும் குரல் தான் உன்னை தவறான பாதையில் இருந்து திருப்பும். உன் கடந்த கால காயங்கள் இனி உன்னை பலவீனப்படுத்தாது. அவை உன் இரக்கத்தை வளர்க்கும். இந்த இரக்கம் தான் உன்னை மனிதர்களுடன் ஆழமாக இணைக்கும். ஆழமான இணைப்பு தான் உண்மையான ஆதரவாக மாறும். உன் மனதில் இனி அமைதி என்ற ஒன்று நிலையாக குடியேற ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அமைதி முழுவதும் கலைந்து போகாது. அது உன் உள்ளே ஒரு நிலையான அடிப்படையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி நீ எதை இழந்தாய் என்பதை விட எதை கற்றுக்கொண்டாய் என்பதை அதிகமாக எண்ணுவாய். இந்த எண்ணம் தான் உன்னை முன்னே செல்ல வைக்கும் சக்தியாக மாறும். உன் தொழில் பாதையில் இனி நீ திரும்பி பார்க்கும்போது வருத்தம் அல்ல, பெருமை உணர்வாய். ஏனெனில் நீ கைவிடாமல் நடந்தாய் என்பதே உன் பெரிய வெற்றி. என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் தொடரும். ஆனால் இனி நீ அலைந்து திரிய மாட்டாய். நீ திசையுடன் நகர்வாய். உன் நடை மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. அந்த உறுதி தான் உன்னை நீ நினைத்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கை உன்னுடன் இணைந்து வேலை செய்கிறது. நீ நம்பிக்கையுடன் உன் பாதையில் நடந்து கொண்டே இரு. எல்லாமே உன் நேரத்தில் உன் வழியில் மலரும். என் தங்கமே, இப்போது நீ நடக்கும் இந்த பாதை உனக்கு முன்பு தெரியாத ஒரு ஆழமான அமைதியை உன் உள்ளத்தில் பதிய வைக்கும். நீ வெளியே தேடிய உறுதி இப்போது உன் உள்ளே உருவாகி வருகிறது. அந்த உறுதி சத்தமில்லாமல் உன் சிந்தனைகளில் கலந்து உன் முடிவுகளை வழிநடத்துகிறது. நீ இனி எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற உணர்வு உன்னை மென்மையாக ஆனால் உறுதியாக மாற்றுகிறது. உன் மனம் இப்போது உன்னை எதிர்த்து பேசுவதில்லை. அது உன்னுடன் பேசுகிறது. முன்னால் பயம் சொல்லிய இடத்தில் இப்போது புரிதல் பேசுகிறது. குழப்பம் இருந்த இடத்தில் இப்போது தெளிவு பேசுகிறது. இந்த மாற்றம் ஒரே நாளில் வந்ததல்ல. நீ அனுபவித்த ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு அமைதியான பொறுமையும் இதை உருவாக்கியிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் எல்லாம் தண்டனை அல்ல என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டாய். அவை உன்னை நேரத்துக்கு தயாராக்கிய இடைவெளிகள். நீ தயாராக இல்லாத போது வாய்ப்பு வந்திருந்தால் அது உன்னை சோர்வடைய வைத்திருக்கும். இப்போது நீ தயாராக இருக்கிறாய். அதனால் வரும் வாய்ப்புகள் உன்னை சுமையாக அல்ல, பொறுப்பாக உணர வைக்கும். உன் தொழிலில் இனி நீ ஒவ்வொரு முடிவையும் உள் பயத்தோடு எடுக்க மாட்டாய். நீ அதனை ஆழ்ந்த சிந்தனையோடு எடுப்பாய். இந்த சிந்தனை உன்னை மெதுவாக உயர்த்தும். மெதுவான உயர்வு தான் நீண்ட கால நிலைத்தன்மையை தரும் என்பதை நீ இப்போது உணர்ந்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி சில நாட்கள் மௌனமாக இருக்கும். அந்த மௌனத்தை நீ வெறுப்பதில்லை. ஏனெனில் அந்த மௌனம் தான் உன்னை உன்னோடு இணைக்கும். அந்த நேரங்களில் நீ உன் உள்ளத்தை கேட்பாய். அந்த உள்ளம் உனக்கு சொல்லும் பதில்கள் வெளியில் யாராலும் சொல்ல முடியாதவை. நீ இனி உன் சோர்வை மறைக்க முயற்சிக்க மாட்டாய். அதை உணர்ந்து அதற்கு ஓய்வு தருவாய்.
இந்த அக்கறை தான் உன்னை நீண்ட நாட்கள் தாங்க வைக்கும். உன்னை நீ பார்த்து கொள்ளும் போது உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் இனி சில சோதனைகள் மீண்டும் வரலாம். ஆனால் அவை பழைய வலியை உருவாக்காது. ஏனெனில் நீ இப்போது அதே மனிதன் அல்ல. நீ வளர்ந்துவிட்டாய். வளர்ச்சி வந்த பிறகு அதே சூழ்நிலையும் வேறுபட்ட அனுபவமாக மாறும். உன் மனதில் இனி எதிர்காலம் பற்றிய பயம் முழுமையாக மறையாது. ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்தாது. அந்த பயத்தை நீ உன் கவனமாக மாற்றுவாய். கவனம் வந்த இடத்தில் தவறுகள் குறையும். தவறுகள் குறைந்த இடத்தில் முன்னேற்றம் உறுதியானதாகும். உன் தொழிலில் இனி நீ உன் மதிப்பை குறைத்து பேச மாட்டாய். உன் உழைப்பை நீ மதிக்க ஆரம்பித்துவிட்டாய். நீ உன்னை மதிக்கத் தொடங்கிய பிறகு பிறரும் அதை செய்ய ஆரம்பிப்பார்கள். இது இயல்பான விதி. உன் வாழ்க்கையில் இனி சில தருணங்கள் உன்னை நன்றியுடன் நிறுத்தும். அந்த நன்றி உன் மனதை மென்மையாக்கும். மென்மையான மனம்தான் உண்மையான வலிமை என்பதை நீ அனுபவத்தில் கற்றுக்கொண்டாய். நீ இனி உன் கடந்த காலத்தை நினைத்து வெட்கப்பட மாட்டாய். அதில் நீ செய்த தவறுகளையும் எடுத்த முடிவுகளையும் நீ மனிதனாக ஏற்றுக்கொள்வாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன்னை முழுமையாக்குகிறது. உன் மனம் இப்போது எதிர்பார்ப்புகளை சுருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உன் நம்பிக்கையை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்பு குறைந்தால் ஏமாற்றம் குறையும். நம்பிக்கை அதிகமானால் முயற்சி குறையாது. உன் வாழ்க்கையில் இனி நீ சின்ன வெற்றிகளையும் கொண்டாடுவாய். ஏனெனில் பெரிய வெற்றிகள் சின்ன முயற்சிகளின் தொகுப்பே என்பதை நீ புரிந்து கொண்டாய். இந்த கொண்டாட்டம் உன் பயணத்தை இனிமையாக்கும். உன் தொழிலில் இனி நீ யாரையும் வீழ்த்த நினைக்க மாட்டாய். உன்னை உயர்த்துவதில் மட்டும் கவனம் செலுத்துவாய். இந்த கவனம் தான் உன்னை உள்ளார்ந்த வெற்றிக்கு கொண்டு செல்லும். உன் மனம் இப்போது உனக்கு சொல்கிறது நீ தனியாக இல்லை என்று. நீ உணராத ஆதரவு கூட உன்னை சுற்றி இருக்கிறது. அந்த ஆதரவு உன் நம்பிக்கையுடன் இணையும் போது உன் பாதை இன்னும் தெளிவாகும். உன் வாழ்க்கையில் இனி நீ பதற்றத்தை வழக்கமாக்க மாட்டாய். அதை வந்துவிட்டு போகும் ஒரு நிலையாகவே பார்க்கிறாய். இந்த பார்வை தான் உன்னை சமநிலையில் வைத்திருக்கும். உன் உழைப்பு இனி உன்னை சோர்வடைய செய்யாது. அது உன்னை அமைதியாக திருப்தி அடைய வைக்கும். ஏனெனில் நீ உழைப்பை நிரூபிப்பாக அல்ல அர்ப்பணிப்பாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். என் தங்கமே, இந்த பயணத்தில் நீ இன்னும் பலவற்றை காண்பாய். ஆனால் இனி நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ உன்னுடன் பயணிக்க கற்றுக்கொண்டாய். அதுவே உன் மிக பெரிய வெற்றி. உன் நடை தொடரட்டும். உன் உள்ளம் அமைதியாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக உன் இடத்துக்கு அழைத்துச் செல்கிறது.